வணக்கம். இன்றைக்கி நம்ம கும்மி நடனம் பற்றி பார்க்கலாம். கும்மி நடனம் என்பது பெண்களால் ஆடப்படும் ஒரு அழகான நடனம். இது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் நடனம் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருக்கும் தருணங்களில் கிராமப்புறங்களில் பெண்கள் ஆடும் ஆட்டம் கும்மி ஆட்டம். தென் தமிழகத்தின் தொன்மையான கலைஞர்களுள் கும்மி எனப்படும் கும்மியாட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். கைகளில் ஓசையை மட்டுமே இசையாக கொண்டு உருவான ஒரு வகை நடனக்கலையே கும்மியாகும். இது இசைக்கருவிகள் தோன்றும் காலத்திற்கு முன்னரே உருவான கலையாக அறியப்படுகிறது. ஆதி மனிதன் உழவையும் தொழிலையும் தொடங்கிய காலத்தில் கும்மியாட்டம் தோன்றி மக்களை மகிழ்ந்திருக்க செய்தது என்று கூறப்படுகிறது. தன் உழைப்பின் கலப்பை தீரவும் தொழில் மற்றும் பிற துறைகளில் சிறந்து விளங்கவும் இக்கும்மியாட்டம் ஆடப்படுகிறது. தமிழகத்தில் பரவலாக அறியப்படும் இந்த கலை கேரளத்தில் கைகொட்டிக்களி என்று ஆடப்படுகிறது. இதில் நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கும்மியாட்டம் ஆடப்படுகிறது. பொதுவாக கும்மியடித்தல் என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும் பங்கேற்கும் ஒரு ஆட்டமாக உள்ளது. கைகளை குவித்து கொட்டுதல் என்ற பொருளிலேயே வந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு இலக்கியங்கள் பதிவான கொம்மை என திரிந்து பிற்காலத்தில் கும்மி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா, பொதுவாக கும்மியடித்தல் என்பது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நடனக்கலை போன்றே தோன்றினாலும் தமிழகத்தில் சில பகுதிகளில் ஆண்களும் இதில் பங்கு பெறுவதும் உண்டு. குழுவில் ஒரு பெண் அடியெடுத்து பாட மற்றவர்கள் பின்பாட்டு பாடுவார்கள். அந்த பாடலில் மெட்டுக்கேற்ற கைகளை தட்டி தாளம் எழுப்பி வட்டமிட்டு ஆடி வரும் வகையில் இன்று கும்மியாட்டம் பரவலாக அறியப்படுகிறது. மேலும் கும்மியடித்தலுக்கென்றே தனியான கும்மிப்பாட்டும் செவி வழியாக ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தாவியது என்று கூட சொல்லலாம். மேலும் கும்மியடித்தலுக்கென்று தனியான கும்மிப்பாட்டு உண்டு. மக்களால் பாடப்பட்டு வரும் இந்த கும்மிப்பாட்டு இதற்கென இலக்கண விதிகள் எதுவும் இல்லை. கும்மியடிக்கும் முறை பற்றி குறிப்பிடுகையில் மெல்ல நடந்து அடித்தல், நடந்து நின்று அடித்தல், குனிந்து மற்றும் நிமிர்ந்து அடித்தல், தன் கைகளை கொட்டி அடித்தல், எதிரில் உள்ளவர்களின் கைகளுக்கு கொட்டியடித்தல் ஆகிய 6 நிலைகளில் இக்கும்மியாட்டம் ஆடப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் கும்மிகள் விரல் தட்டு, உள்ளங்கை தட்டு, அஞ்சலி தட்டு மற்றும் முழங்கை தட்டு போன்ற பல நடைமுறைகள் உண்டு. மேலும் கும்மிகளில் பூந்தட்டு கும்மி, தீப கும்மி, குலவை கும்மி, கதிர் கும்மி, முளைப்பாரி கும்மி மற்றும் பல வகை உண்டு. இன்று கும்மியின் பல வகை மறைந்துவிட்டாலும் தீப கும்மி, கதிர் கும்மி மற்றும் முளைப்பாரி கும்மி ஆகியவைகள் திருவிழாக்களில் இன்றும் பாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். கும்மியின் போது பாடப்படும் பாடல், அதன் குறிப்புகள் என்று எதுவும் தனியாக இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன் கும்மி வாய் வழியாகவே வழங்கி வந்திருக்கிறது என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. பல ஆண்டுகளாக கும்மியாட்டம் பெண்களால் ஆடப்பட்டு வந்தாலும் ஆண்களாலும் சில இடங்களில் பாடப்பட்டு வருவது சிறப்பானதாக இருக்குது. வள்ளியம்மை, சிறுதொண்டநாயன், பஞ்சபாண்டவர், வைகுந்தர், ஹரிச்சந்திரன், ஞானபேத ஹரிச்சந்திரன் போன்றவர்களுக்காக இந்த கும்மி இலக்கியங்களும் இலக்கிய வகைகளில் பாடப்பட்டு வந்துள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா, கும்மி பாடல்களுக்கென்று தனியாக வெண்பா முறையில் இலக்கணமும் வகுக்கப்பட்டு உள்ளது என்று இதன் சிறப்பை கூறுகிறார்கள். கும்மி பாடல்களுக்கென்று உயர்கும்மி, ஓரடி கும்மி என்று 3 வகையான
பாவடிவமும் கும்மி பாட்டில் ஒன்று என்பதை நாம் அறியலாம். இவ்வாறு தமிழக மக்களில் பெண்கள் மட்டும் ஆடப்படும் ஆடல் கும்மி ஆட்டம் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.